ஏனுங்க வணக்கமுங்க. இந்த வீடியோவில் வேலூர் போகலாமா? வேலூர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் குலதெய்வம் கோயில் அங்கே தாங்க இருக்குது. ஆடி அமாவாசைப்போ எங்கள் பூஜை, அதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்புறம் சாயந்தரம் நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு ஒரு 7:30 போல் நாங்களும் பல்லடம் வந்துட்டோம். அப்புறம் பல்லடம் தாண்டி மங்களத்தில் மங்களகரமாக ஸ்நாக்ஸோட டீயை போட்டாச்சு. ஒரு பட்டாணி கடலையை வாயில் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு நம்ம சேலம் பைபாஸ் ஏறிட்டுங்க. அப்புறம் சேலம் டு பெங்களூர் பைபாஸில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி இரவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு என்கிட்ட போகிற வர வண்டியை. அப்புறம் அன் டைமில் தொப்பூர் மாட்டில் சரியான டிராஃபிக். என்னன்னு பார்த்தா ரோடு போட்டுருந்தாங்க, அதனால சரியான டிராஃபிக்ங்க. அந்த டிராஃபிக்ல தாண்டி காவேரி பட்டணத்தில் ஒரு டீயை போட்டாச்சு. எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. அது என்னன்னா, நைட் டைம் ட்ராவல் பண்ணும்போது முன்னாடி சீட்டில் உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், டிரைவர் யாராக இருந்தாலும் சரி பேச்சு கொடுத்தா நானும் பேச்சு கொடுத்துட்டே உட்காந்துருவாங்க, தூங்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். அப்புறம் முள்ள அங்கிட்டு போல இங்கிட்டு போல கரெக்டாக 2:30க்கு நம்ம வேலூர் ரீச் ஆகிட்டோம். நீ பார்த்தீங்களா வேலூர் கோட்டை, அதனால பார்த்துட்டு நம்ம வெற்றிகரமாக வேலூர் வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 2:37 ஆகுது. அந்த டைமில் கூட வேலூர் மார்க்கெட்டில் லோட் ஆகிட்டு இருக்காங்க. சரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான டீயை போடலாம்னு சொல்லி போட்டாங்க. அந்த டீ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அளவு இவ்வளவுதான் இருக்கணும், குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். ஆமாங்க, நிஜமா அவ்வளோதாங்க இருந்துச்சு. சரி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் சொல்லி போட்டு அதை குடிச்சு போட்டு நம்மளும் போய் படுத்து தூங்கிட்டோம். அடுத்து குலதெய்வம் கோயில் என்ன நினச்சுங்கிறத பார்ட் 2ல பார்க்கலாம். பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போகிற வீடியோ சர்ச்சில் நீங்களும் பார்க்க முடியும். நன்றிங்க, வணக்கம்ங்க.